Let's go holidays and Deepam Velaketram Ennai presents Behind It Sunny Payirchi Palangal 2025 powered by Darling, Kulas Tagri Powder, Amrut Courtyard, Shanta Silks Madurai. Let's go holidays Deepam Velaketram Ennai presents Behind It Sunny Payirchi Palangal 2025 powered by Darling, Kulas Tagri Powder, Amrut Courtyard, Shanta Silks Madurai. கும்பம் எல்லாரும் இப்போ பயப்படுறதுன்னா 7.5 சனியில் ஜென்மசனி விலகுது. விலகரிச்சா ராகு இப்போ வருது. ராகு வந்தால் என்னான்னு கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா சதய நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒரு ராசி. ராகுவுடைய நட்சத்திரமே உங்ககிட்ட தான் இருக்குது. ராகுக்கு 3 நட்சத்திரத்தில் உண்டான ராகு ஸ்தானமாக இருந்தாலும் அதில் சதயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ராகு வரனால நிறைய திடீர் பணவரவு வரும். அது ரொம்ப பார்க்கலாம் கும்பத்துக்கு. அதே போல் சுபகாரியம், எல்லா விதமான சுபகாரியம், கும்பம் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் எல்லா சுபகாரியமும் நடக்கும். மற்றவங்களுக்கு நடக்காதவங்களுக்கெல்லாம் நடக்கும். ஏன்னா சுப செலவு கும்பம் பண்ணும். அதுவே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். வயிறு உபத்திரம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். வயிறும் பாதத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். சாதாரண அசிடிட்டி நீங்களே ஏதாவது ஜெலுசில் குடிச்சின்னு உட்காந்துருந்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. பழைய காலத்தில் ஏதாவது நல்ல நட்பு இருக்கும், ஏதாவது ஃபைனான்ஸ் பணம் கொடுக்கல் வாங்கல் ஏதாவது பிரச்சனை ஆகிருக்கும். அவங்களோடெல்லாம் சுமூகமாயிட்டிங்கன்னா ரொம்ப மனசுக்கு தெம்பாயிடும். ஏன்னா யாரோ ஏதோ சொல்லி உங்கள் கூட இருக்கவங்க ஏதாவது சொல்லி அதை பிரித்து விட்டுருப்பாங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரியங்கள், குடும்பத்தில் புது வரவெல்லாம் அனுகூலத்தை தரும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கொஞ்சம் பார்த்துக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் கும்பத்திற்கு. அதே சமயம் கண்டிப்பாக எல்லா விஷயத்திலும் ஏற்றங்கள் காணப்படும். அதாவது கும்பம் எப்பொழுதும் உடற்பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அந்த ஃபிட்னஸாக வைத்திருப்பார்கள். தங்களை அழகுபடுத்திக் கொள்வதில், அழகுன்னா இயற்கையாக அழகுபடுத்திக் கொள்வதில் வல்லவர்கள். கும்பத்திற்கு நான் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், திங்களூர் என்று சொல்லுவோம், சந்திரனுடைய கோயில். அந்த சந்திரன் கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு வர்றது பெரிய பலத்தையும் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ராகு ஜென்மத்தில் இருக்கிறனால கொஞ்சம் தேவையில்லாத யோசனை வந்து கொண்டே இருக்கும். எனவே மெடிடேஷனை கொஞ்சம் இந்த வாட்டியாவது கற்றுக்கினீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குனீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த தேவையில்லாத எண்ணத்தை மட்டும் தவிர்த்து கொண்டால் கும்பத்திற்கு இந்த சனிப்பெயர்ச்சி என்பது, மீனத்தில் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி அற்புதத்தை தான் தரும். கும்பத்தில் இட்ட விளக்கு மாதிரி இருக்கணும். நீங்கள் இந்த 2.5 வருஷம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. உறவினர்களில் பெயர் கெடும். சுற்றத்தாரில் உங்கள் பெயர் கெடும்போது அப்போ நட்பு வட்டம் அதுவும் கெடும். குற்றங்களால் பாதிக்கப்படுவீர்கள். அதே நேரத்தில் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். இப்படியெல்லாம் இருந்தால் கூட ராகு வர்றதுனால வேற்று மொழி இனத்தவர்களால் தான் லாபம். அவர்களாலேயே உங்களுக்கு பிரச்சனைகளும் வரும். மொத்தத்தில் பயணத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு 2.5 வருஷம் சார், ஒரு அனுபவ காலம். கொஞ்சம் நீங்கள் புத்திசாலியானவர் தான். ஆனால் அந்த முன் கோபத்தை விட்டுட்டு நிதானமாகவும் பொறுமையாகவும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். மறுபடியும் சனிப்பெயர்ச்சியில் உங்களை பார்க்குறேன், பேசுகிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான், நிதானம், பொறுமை. வருவதை எதிர்கொள்வது. நமக்கெல்லாம் என்ன கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் கவலை. இப்படி இருந்தால் சனிப்பெயர்ச்சி சாதகமாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். கும்பராசியை பொறுத்தளவுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு பூர்வீக சொத்து இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள். உட்காந்து பேசி எனக்கு இது தரணும், அது தரணும், நான் முன்னாடி எடுத்துக்கிறேன், பின்னாடி எடுத்துக்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் மற்றவர்கள்ட்ட பேசும்பொழுது கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக இப்போ பப்ளிக் ஸ்பீக்கராக இருந்திருப்பாங்க, பாலிடிக்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அல்லது டிவியில் பேசுகிறவர்கள், அல்லது இந்த பட்டிமன்றம்லாம் பேச்சாளர்களாக இருந்திருப்பாங்க. யதார்த்தமாக பேசும்போது அந்த வார்த்தைகள் தவறுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இவங்க ஒன்று சொல்கிறது அவங்க ஒன்று புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கிறதா இருக்குது. சில பேர் பேசிகிட்டு இருக்கும்போது காஃபி குடிக்கும்போது அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்தா தெரியும், ஹலோ அப்படின்னா கூட அவங்க பாட்டுக்கு அங்கேயே அப்படி பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி இருந்தாப்புல திடீர்னு அட்டெண்டன்ஸ் மாறிடும். அவங்களுக்கு அட்டென்ஷன் மாதிரி வேறு அப்படியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. வெளியில் ஒன்று பேசுறது, உள்ளே ஒன்று சிந்தனை பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் நிறையா இருந்துட்டுருக்கு. பேரம், பேத்தி, மகள், அதே மாதிரி மகள் வயது குழந்தைகள், இவர்களுக்கெல்லாம் திருமண காரியங்களுக்கெல்லாம் சுபீட்சமாக இருந்து செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். இப்போ எவ்வளோ பிரம்மாண்டமாக செஞ்சேன்னு தெரியுமா, இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி கல்யாணம் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ண விசேஷத்தை பற்றி பிரம்மாண்டமாக பேசிக்கொள்ளக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். கடைசியில் யாரோ ஒரு குற்றம் சொன்னால், அதாவது ரொம்ப நெருங்கினவர்கள், ரொம்ப பிடித்தவர்கள், ரொம்ப பிரியமானவர்கள், கூட இருக்கிறவங்க ஏதாவது ஒரு குற்றம் சொன்னால் அதையவே விடிய 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 சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மனோபாவங்களாக இவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். இடமாற்றம் அவசியமாக அனாவசியமானு பார்த்துட்டு பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது வேலை வாய்ப்புக்காக சொல்கிறேன்.
தொழிலில் பிறரை நம்பி விட்டுறக்கூடாது. கேஷ் பாக்ஸ் எல்லாம் ரெகுலராக கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி இந்த வருஷத்தில் இவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா பெருமாள் வழிபாடு விசேஷமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கும்பராசி பொறுத்த வரைக்கும் மேடம் 2ஆம் இடத்திற்கு ராசி போகிறாரு. 7.5 சனியினுடைய கடைசி 2.5 வருஷம் இது பாதச்சனி. ஸோ ராசியில் ராகு பகவான் வர்றது ஒரு நெகட்டிவ், 7ஆம் இடத்துல கேது வர்றது ஒரு நெகட்டிவ். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பணத்தட்டுப்பாடு ஏற்படும், கேஷ் ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்கும், குடும்பத்தில் தொடர்ந்து சண்டை, தேவையில்லாத வாய் தகராறு, கும்பராசிக்காரர்கள் மீது உறவினர்கள் மத்தியில் நண்பர்கள் மத்தியில் நம்பிக்கையின்மை ஏற்படும். சொன்னால் அவங்க டைமில் கமிட்மெண்ட் செய்ய முடியாது, அவங்க மேலே ஒரு கிரெடிபிலிட்டி குறையும். வேலையில் உயரதிகாரிகள் டார்ச்சர் மிகவும் அதிகமாக அனுபவிப்பார்கள் கும்பராசிக்காரர்கள். அடுத்தவர்களுக்கு கடன் கொடுத்து அல்லது அடுத்தவங்களுக்காக கடன் வாங்கி கொடுத்தவங்களாம் மாட்டிக்குவாங்க. அடுத்தவங்களுக்கு காசு கொடுத்தவங்களும் அடுத்தவங்களுக்காக கடன் வாங்கி காசு கொடுத்தவங்களும் மாட்டிக்குவாங்க. இந்த டைமில் லேண்டு வீடு ஃப்ளாட் வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். விலை குறைவான ஒன்றை ஏமாற்றி விற்றுவிடுவார்கள். அதாவது டபுள் டாக்குமெண்ட் சொத்து, பட்டா இல்லாத சொத்து, வில்லங்கம் உள்ள சொத்தெல்லாம் ஏமாந்து அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அரசு வேலையில் அரசியல்வாதிகள் மூலமாக பணம் கொடுத்து கவர்மெண்ட் வேலைக்காக பணம் கொடுத்துருந்தா ஏமாறுறதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். எலும்பு கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பாசிட்டிவ்னு சொன்னோம்னா தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். இதுவரை கோவிலுக்கே செல்லாத கும்பராசிக்காரர்கள்லாம் கூட இனி கோயிலுக்கு போகக்கூடிய நிலைமை வரும். ரெகுலராக தன்னடக்கம் ஏற்படும். கடந்த 5 வருஷமாக 7.5 சனியில் பட்ட எக்ஸ்பீரியன்ஸ்னால கும்பராசிக்காரங்களுக்கு தன்னடக்கம் ஏற்படும். அடமானத்தில் இருந்த சொத்து, அடமானத்தில் இருந்த நகை, அடமானத்தில் இருந்த காரெல்லாம் கடனை திரும்ப செலுத்தி மீட்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். எதிர்பாராத விதத்தில் பண உதவி கிடைக்கும். பேங்க் மூலிமா அல்லது ஒரு நியாயமான வட்டி மூலமாக எதிர்பாராத விதத்தில் தேவையான பணம் கிடைக்கும். மிகச் செலவு செய்யக்கூடிய குணம் கொண்டவர்களெல்லாம் கூட இந்த டைமில் சிக்கனத்தை கடைபிடிப்பார்கள். அதாவது ரொம்ப நல்லா செலவு பண்ணவங்க கூட இந்த டைமில் சிக்கனத்தை கடைபிடுவாங்க. ரொம்ப கோபமாக பேசுகிறவங்களாம் கூட இந்த டைமில் கோபங்கள் குறையும். அவங்களுடைய மாற்றங்கள் நிறைய இப்போ தெரியும் இந்த 7.5 சனியுடைய முதல் 5 ஆண்டுகளுக்கு பிறகு. நெகட்டிவ்னு பார்த்தோம்னா அவங்க இருக்கிற ஊரில் பெருமாள் கோயிலே சில கோயிலில் ராமர் இருப்பாங்க, சில கோயிலில் ராமருக்குன்னே தனி சன்னதி இருக்கும். அந்த கோயிலுக்கு மாதம் ஒரு முறை சென்று ராமருக்கு துளசி மாலை சனிக்கிழமை வாங்கி கொடுத்து ஒரு நெய் விளக்கேற்றினால் 7.5 சனியினுடைய கடைசி 2.5 ஆண்டு காலம் பாத சனி வழி இல்லாமல் போகும். பிஹைண்ட் ரூட்ஸ் சனி பயிற்சி பலன்கள் 2025. டைட்டில் ஸ்பான்சர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், டிராவல் பியாண்ட் பவுண்டரிஸ், தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம், பவர்ட் பை டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ், மொபைல் மற்றும் ஃபர்னிச்சர் இன் 2025 ட்ரெண்டிங் டீல்ஸ், அம்ருத் கோட்யார், டெஸ்டினேஷன் வெட்டிங் கோயம்புத்தூர், குலாஸ் ஜாகரி பவுடர் அசலானது ஸ்பெஷலானது, சாந்தா சில்க்ஸ் மதுரை அழகின் கம்பீரம். லெக்ஸ்கோ ஹாலிடேஸ் அண்ட் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் பிரசன்ஸ் பிஹைண்ட் இட் சனி பயிற்சி பலன்கள் 2025. பவர்ட் பை டார்லிங், குலாஸ் ஜாகரி பவுடர், அம்ருத் கோட்யார், சாந்தா சில்க்ஸ் மதுரை.